ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ தாமான் சந்தோஷால ஒரு ப்ளாக் பண்ணலாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம்ல. ஆமாம், இங்கே ஃபர்ஸ்ட் டைம். இங்கே கொஞ்சம் இருட்டாக இருக்குது. நாங்கள் மண்ணுக்கு போய் பேசுகிறோம். பண்டார் சந்தோஷால தீபாவளி ஷாப்பிங்கா என்ன சொல்லலாம்? ஆக்சுவலாக இது தீபாவளி சந்தை, தீபாவளி இரவு சந்தை. இது நம்ம எக்ஸ்போன்னு சொல்ல முடியாதுல்ல. ஆமாம், இது வந்து தீபாவளி ஸ்பெஷலுக்கான திங்ஸ்லாம் இங்கே விற்பாங்க. வருஷம் வைப்பாங்க. நம்ம இந்த வருஷம் பண்ணுறோம். அப்படி வரிசையாக போயிட்டு அதில் சூஸாக போக நிறைய நம்பர் இருக்குது. அப்புறம் நாங்கள் என்ட்ரன்ஸ் அதை வச்சு டேபிள் போட்டு ஒரு மாதிரி தச்சோம் ஆகுது. ஸோ ஓகேவா, அதிர்ஷ்டம் உங்களுக்கு லக்கிடுறோம். ஸோ நம்பர்ஸ் வந்து எடுத்தவங்க வந்து உட்காந்துருங்க. நம்பர்ஸ் எடுத்தவங்க வந்து உட்காந்துருங்க. எடுத்தவங்க வந்து ஆனால் ஒரு நம்பர் எடுக்கணும். தயவுசெய்து ஒரு நம்பர் எடுங்க. நீங்கள் எடுக்கல, மற்றவங்களுக்கும் சான்ஸ் கொடுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் பரிசு கிடைக்கும். அப்படி எதிர்பார்ப்போம். உட்காந்து பாடல வேண்டியது நமக்கு இல்லை, மற்றவங்களுக்கு ஜாலியாக இருக்கட்டும். என்னன்னா பல இடத்துல போய் ப்ளாக் பண்ணியிருந்தாலும் நம்ம என்ன பண்றது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆமா, ஆக்சுவலா வந்து வீடியோ எடுக்கும்போது ஏதாவது ஆயிருமா, ஏதாவது சொல்லிடுவாங்களா அப்படின்னு. இது நாங்க உருண்டு பிறந்த இடமா. ஸோ வந்து அதனாலே வந்து எங்களுக்கு வந்து யாராவது பார்த்து தெரிஞ்சவங்க பார்த்து என்னடா பண்றீங்க அப்படிலாம் கேட்பாங்களோன்னு தோணுது. பார்ப்போம் நம்ம. காய்ஸ், இன்னைக்கு வந்து ஆளு கொஞ்சம் குறவா தான் இருக்கு. ஏன்னா தீபாவளிக்கு இன்னும் 3 நாள் இருக்குல்ல, அதனால ஆளு கொஞ்சம் குறவா இருக்கு. பானிபூரி கடை இருக்கு. ஆக்சுவலா எனக்கு வீக்கோ ரொம்ப பிடிக்கும். ஆனால் வெளியில் வாங்கி ட்ரை பண்ண பயமாக இருக்கும். வீக்கோவா எவ்வளோ கேட்போமா? பெரிய கோல் 5 வழி, சின்ன கோல் 4 வழி, 3 வழியாக இருக்கு. அது ஒன்றும் இல்லை காய்ஸ், இப்போ தான் காஃபி குடிச்சிட்டு வந்தேன். ஸோ அதனால் இப்போ வேணாம். நம்ம ப்ரோ மாதிரி யாரும் பச்சை குத்திட்டு இருக்காங்க. ஏன்னா புதுசாக ஒரு பட்டாசு வந்துருக்கு. இதே நாங்கள் லைட் டிடெக்டர் பார்த்தா சார், இந்த ஏதோ ஒரு படத்தில் தலையில் வச்சு கொள்ளுவாங்களே. ஆமாம், இந்த அது என்ன, ஐயோ நல்ல படம் அது. ஓ இதா படம். இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்குது. 30 வழி போட்டிருக்காது. இது 70 இல்லைங்க, பின்னாடி இருக்கு. ஓ ஆமாம், அது என்ன பம்பரை பார்த்தா சார் தெரியல. இங்கே ஒரு பட்டாசு இருக்கு. இது மத்தா பார்த்து இதோட வேலை எவ்வளோ 18 தான். இப்போ தீபாவளி வைப்பே தரவன் இவனை 4 நீங்கள் கொளுத்தி வச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, வீட்டுமுனுக்கு பதப்பதான் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் 3 நிமிஷத்துக்கு. அதாவது அக்கம் பக்கத்துல எல்லாம் பட்டாசு அடிக்கிற மாதிரியே இருக்கும். எப்படி எல்லார் வீட்லையும் பட்டாசு சரியாக வெடிக்கிறது தான். ஸோ நம்ம என்ன கொளுத்தி ஊற்றினாக்கா ஓகே தீபாவளி வைப்பு ஊரே கொண்டாடுறது மாதிரி இருக்கும். ராத்திரி வெடிக்கும் போது இது ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே வந்து ஏதாவது வாங்கலாம்னு நினச்சா ஐஸ்கிரீம் மட்டும் தான் வாங்க முடியும் போல. அது இப்போ விலையை பார்த்தா தான் எனக்கு தெரியும். விலையை பார்த்தா தான் தெரியும். உள்ள போய் சட்டையெல்லாம் பார்ப்போங்க. போன ரூபா பார்த்த மாதிரி இருக்கு. சிம்பு போட்டுருப்பாரா? ஊர்ல அப்பப்பா காணா போயிடுறாரு. பாத்தீங்களா? இது ஃபோனு 30 இல்லைங்களா? இது 30. இது ஃப்ளவர் எவ்வளோ? ஆனால் எவ்வளோ டைம், எவ்வளோ நேரம்? இது எனக்கு இது வந்து ஒரு 2 நிமிஷம் ஒன்று. ஆனால் இது 4 வந்து 4 விதமாக அடிக்கும். இதுவும் 3 நிமிஷம். இதுவும் நல்லா இருக்குங்க. இது 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 வந்து உள்ளுக்கு 3 தாபகம் இருக்குது. ஆமாம், அது ஒன்று கொட்டி கொஞ்சம்னா அடுத்தது ஏறும். அடுத்து நல்லா இருக்கும். இதுவும் 30 வழியா? இதுவும் 30 வழியா? இல்லை அது 30 இல்லையா, 5 இல்லையா? போன வருஷோட இந்த வருஷம் பட்டாசு ரெண்டாவது வந்து ஐஸ்கிரீம் கோரி வந்து லாஸ்ட்டாக நம்ம கேரளா சாப்பிட்டோம். கூட்டமாக இருக்கு. நமக்கு சாக்லேட்.
5 ஐஸ் பண்ணுங்க. ஆமா ஆர்டர் பண்ணிருக்கீங்களா? ஓபியா ஹாலிக்ஸ் நெஸ்டர் ஹாலிக்ஸா நஷ்டமா? அதான் நெஸ்டம் ஃபீல் வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி எவ்வளோ ப்ரைஸ்? 20 ஓபியா எவ்வளோ? 25 நே. சரி சாப்பிடுங்க, அதுக்குள்ள முடிஞ்சிட போகுது. சூப்பர். இது ரொட்டி பிளைன் டேஸ்ட் தான். உள்ள ஐஸ்கிரீம் போது சாப்பிடும்போது ஒரு மாதிரி டீசெண்டாக சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. Guys, ice cream goreng. Strawberry flavor. கடிச்சோன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். எமோஜிலே செஞ்ச சட்டை. எமோஜி என்னதான் சொல்லுங்க, அந்த சட்டை தாங்க வேற லெவலு. வாலெட்டில் இருக்கு. முரளிங்க வாங்க, முரளி வாங்களேன். நவா வீட்டில் தானே அதேதான், அதே மாதிரி தான். இது எப்படி ட்ரெண்ட் ஆச்சு? வேற ஆச்சா? ஐயோ எனக்கு இதை ராத்திரில பார்த்த பயங்க. இதை பாருங்க, இதாவது கொஞ்சம் பரவாயில்ல. இதெல்லாம் பொம்மை மாதிரி இருக்குது. டெவில் பொம்மை. வாங்க, ஊர் மேல அடிக்கிறாங்க, வாங்க போய் பார்ப்போம். வைபுக்கிட்டே கை கொடுக்குறீங்க. அவரு பெரிய மனுஷன், நம்மளை பார்த்து ஒரு நம்ம அவர் யாரு? அவர் யாரு? வைபி. எங்க உள்ள வைபி? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவர் வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 ஈவெண்ட்ல பார்த்துருக்கேன். பண்டார் சந்தோஷம் வைபிங்க அவரு. ஆக்சுவலாக நான் 3 ஈவெண்ட்ல இது பண்ணிருக்கேன். அவருக்கே தெரியாது, நான் ஒரு 3 வாட்டி சர்வ் பண்ணியிருக்கேன். அது அப்படியே வந்து முரளி பார்த்து கை கொடுக்குறாருன்னா முரளி எவ்வளோ பெரிய ஆக்டர். மேபி அவருக்கு என்ன ஞாபகம் இருக்கு, எங்கேயோ பார்த்த ஒரு ஞாபகம் இருக்கும். ஏன் இல்லை, நான் கை கொடுக்க நினைச்சேன். சரி, நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு கை கொடுத்தா கொஞ்சம் நாகரிகமாக கற்றுக்கிட்டா வந்துட்டேன். ஆனால் அவரே உங்களுக்கு கை கொடுத்தாரு. பெரிய மனுஷன் தான். சரி, இதுக்கே ஓட்டு போடுவீங்க போலையா? இது ஒரு மகிமை தெரியல. இது ஒரு எவ்வளோக்கா? 15 தானா? இது 30. அது 45. ஏன் 45 இது? ஏன் இது 45 புதுசா? என்ன பார்த்தா லைக் சுத்தம் அப்படியே வேலை போகுமா? அந்த வீடியோ கொஞ்சம் ஆமா கியூஆர் பாருங்க. ரெண்டு தான் இருக்கு, எடுக்கிறேன், குறைச்சிக்கலாம். இல்லை ஐஃபோன்ல கியூஆர் கேட்சிச்சு. அப்பா வீடியோ எடுக்கிறீங்களா? ஆ நல்லா இருக்கு. ஏன் ஆன்ட்டி காட்டுறீங்க? வாவ், கீழே தான் சுத்துது. கீழே தான் சுத்துது. நல்லா இருக்கு உண்மையிலே. சரி, சூப்பராக இருக்கு. பம்பரம் தான், பெரிய பம்பரம். ரெண்டு எடுங்க, குறைச்சிக்கிறேன். ½ அன் ஹவருக்கு டைமிங் இருக்கு. ½ அன் ஹவர் சுத்தமான்னு பார்ப்போம். ஓ இல்லை ½ செகண்ட். நம்ம ஏரியாவில் கொடுத்த கஷ்டம் தான். பட்டாசு நல்லா இருக்கு, பட் நம்ம ஏரியாவில் கொடுத்த கொஞ்சம் கஷ்டம். பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு. வாங்காதீங்க, வந்து பாருங்க.
குழந்தைங்களை பிடிச்சிட்டிங்க பிடிச்ச குழந்தைங்க. சரி இப்போ இது வாங்கியிருக்கலாம்டா. ஐயாம் குந்திங் ஸோ ஸ்வீட். முரளி வந்து ஐயாம் குந்திங் வாங்குறாரு. பசிக்கும்ல. இப்போ நாங்கள் நேராக வெளியே வரோம்.